ஓம் சாந்தி. ஜனவரி 16, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் அஞ்ஞான வாசத்தில் இருக்கின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் நல்ல உணவு உண்பதிலோ அல்லது நல்ல ஆடைகள் அணிவதிலோ ஆர்வம் கொள்ளக்கூடாது. கற்பதிலும் உங்கள் ஒழுக்கத்திலும் முழு கவனம் செலுத்துங்கள். கேள்வி: சதா ஞான ரத்தினங்களால் நிறைந்தவர்களாக இருப்பதற்கான வழி என்ன? பதில்: தானம் செய்வதாகும். எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்களுக்கு ரத்தினங்களை தானம் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். விவேகமான குழந்தைகள் அவற்றை கேட்டு கிரகித்து பின்னர் அவற்றை மற்றவர்களுக்கும் தானம் செய்வார்கள். புத்தியில் ஒரு துவாரம் இருப்பின் ரத்தினங்கள் வெளியேறி விடுவதால் உங்களால் கிரகிக்க முடியாமல் இருக்கும். ஆகவே ஒழுங்குமுறையுடன் கற்றுக்கொள்ளுங்கள். 5 விகாரங்களில் இருந்தும் தூர விலகியிருங்கள். ரூப் பசந்த் ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ஆன்மீக தந்தை பௌதிக புலன்கள் மூலம் பேசுகின்றார். ஆன்மீக குழந்தைகளும் பௌதிக புலன்கள் மூலம் கேட்கிறார்கள். இது சற்று புதியதாகும். உலகிலுள்ள எந்த மனிதராலும் இதை கூற முடியாது. நீங்களும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்பவே இதனை விளங்கப்படுத்துகிறீர்கள். இது ஓர் ஆசிரியர் கற்பிக்கும் பொழுது மாணவர்களின் பதிவேடு அனைத்தையும் காட்டுவதை போன்றதாகும். அவர்களின் பதிவேட்டிலிருந்து அவர்களின் நடத்தையையும் அவர்கள் கற்பதையும் உங்களால் கூற முடியும். கற்பதும் ஒழுக்கமுமே பிரதான விஷயமாகும். வேறு எவராலும் கற்பிக்க முடியாத இது இறை கல்வியாகும். இது படைப்பவரினதும் படைப்பான உலக சக்கரத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியினது ஞானமாகும். முழு உலகிலும் உள்ள மனிதர் எவருக்குமே இது தெரியாது. அதிகாரங்களை கொண்ட கல்விமான்களாகிய புராதன ரிஷிகளும் முனிவர்களும் தங்களுக்கு படைப்பவரையும் படைப்பையும் பற்றியும் தெரியாது என்று கூறுவதுண்டு. தந்தையே வந்து தனது சொந்த அறிமுகத்தை கொடுத்தார். இது முட்கள் நிறைந்த காடு என்பது நினைவு கூறப்படுகிறது. ஒரு காடு நிச்சயமாக தீப்பற்றி எரியும். ஒரு பசுமையான பூந்தோட்டம் ஒரு பொழுதும் தீப்பற்றி எரிய முடியாது. காடு முழுவதும் வறண்டு உள்ளது. ஆனால் பசுமை நிறைந்த நறுமணமுள்ள பூந்தோட்டம் ஒரு பொழுதும் தீப்பற்றாது. ஆனால் ஒரு வறண்ட காடு விரைவில் தீப்பற்றி எரியும். இதுவே தீப்பற்றிய எல்லையற்ற காடாகும். பூந்தோட்டமும் ஸ்தாபிக்கப்பட்டது. உங்களுடைய பூந்தோட்டம் ஒரு மறைமுகமான முறையில் ஸ்தாபிக்கப்படுகிறது. நாங்கள் பூந்தோட்டத்தின் மலர்களாக, அதாவது நறுமணமிக்க தேவர்களாக ஆகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். அது ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படும். ஸ்வர்க்கம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் மக்களுக்கு எந்த அளவு விளங்கப்படுத்தினாலும் அது எவரது புத்தியிலும் இருப்பதில்லை என்பது அதிசயமே. இந்த சமயத்தவர்கள் அல்லாதவர்களின் புத்தியில் அது இருக்க முடியாது. அவர்கள் ஒரு காதால் கேட்டு மறு காதினால் வெளியே விடுவார்கள். பாரதத்தில் மிக சிலரே சத்திய திரேதா யுகங்களில் இருந்தார்கள். பின்னர் துவாபர கலியுகங்களில் அதிக அளவு வளர்ச்சி இடம்பெறுகிறது. அங்கு அவர்களுக்கு 1 அல்லது 2 குழந்தைகளே உள்ளனர். ஆனால் இங்கோ அவர்களுக்கு 4 அல்லது 5 குழந்தைகள் உள்ளனர். ஆகவே நிச்சயமாக அங்கு வளர்ச்சி இருக்கும். பாரத மக்கள் இப்பொழுது இந்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். உண்மையில் அவர்கள் தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் தங்கள் தர்மத்தை மறப்பதில்லை. பாரத மக்களே இதனை மறந்துள்ளார்கள். பாருங்கள், ஏராளமான மக்கள் இப்பொழுது உள்ளனர். அவர்கள் அனைவரும் இங்கு வந்து ஞானத்தை பெற முடியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பிறவிகளை புரிந்துள்ளீர்கள். முழு 84 பிறவிகளையும் எடுத்தவர்களே நிச்சயமாக மிகவும் பழமையான பக்தர்கள் ஆவார்கள். நீங்கள் எந்த அளவு பக்தி செய்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் குறைந்த அளவு பக்தி செய்திருப்பீர்களாயின்
குறைந்த அளவு ஞானத்தை பெறுவதுடன் குறைந்த அளவு மக்களுக்கு விளங்கப்படுத்துவீர்கள். நீங்கள் அதிக அளவு பக்தி செய்திருந்தால் நீங்கள் அதிக அளவு ஞானத்தை பெற்று வேறு பலருக்கும் ஞானத்தை விளங்கப்படுத்துவீர்கள். நீங்கள் அதிக அளவு ஞானத்தை பெறாது விட்டால் உங்களால் அதிக அளவு விளங்கப்படுத்த முடியாது. ஆகவே நீங்கள் குறைந்த அளவு பலனையே பெறுவீர்கள். ஒரு கணக்கு உள்ளது. இஸ்லாமியர்கள் எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்றும் பௌத்தர்கள் எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள் என்றும் ஒரு குழந்தை கணக்கிட்டு தந்தைக்கு அனுப்பியுள்ளார். புத்தரும் ஒரு சமய ஸ்தாபகரே. அவருக்கு முன்னர் பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் எவரும் இருக்கவில்லை. புத்தரின் ஆத்மா ஒருவருள் புகுந்து பௌத்த சமயத்தை ஸ்தாபித்தார். ஒருவரிலிருந்து பின்னர் விரிவாக்கம் ஏற்பட்டது. அவரும் மக்களின் தந்தையாவார், பிரஜாபிதா. ஒருவரிலிருந்து அதிகளவு விரிவாக்கம் இடம்பெற்றது. நீங்கள் புதிய உலகில் அரசர்கள் ஆக வேண்டும். இங்கு நீங்கள் தலைமறைவாகி உள்ளீர்கள். நீங்கள் எதிலும் ஆர்வத்தை கொண்டிருக்க கூடாது. நான் நல்ல ஆடைகள் அணிய விரும்புகின்றேன். இதுவும் ஷரீர உணர்வாகும். உங்களுக்கு கிடைத்தவை அனைத்தும் நல்லவையே. உலகம் குறுகிய காலத்திற்கே இருக்கப் போகிறது. இங்கு நீங்கள் நல்ல ஆடைகளை அணிந்தால் அங்கு அவை குறைக்கப்படும். நீங்கள் அந்த ஆர்வத்தை துறக்க வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது இயல்பாகவே தொடர்ந்தும் நீங்கள் காட்சிகளை காண்பீர்கள். இவர் நல்ல சேவை செய்கின்றார் என்று நீங்களே கூறுவீர்கள். அது ஓர் அற்புதமாகும். அவர் நிச்சயமாக ஓர் உயர்ந்த இலக்கத்தை பெறுவார். பின்னர் நீங்கள் தொடர்ந்தும் மற்றவர்களை உங்களைப் போன்று ஆக்குவீர்கள். நாளுக்கு நாள் பூந்தோட்டம் வளரும். எவ்வாறாயினும் சத்திய திரேதா யுகங்களின் தேவர்கள் பலர் இங்கே மறைமுகமான ரூபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பின்னர் வெளிப்படுத்தப்படுவார்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு மறைமுகமான அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் மரண பூமியில் கற்கின்றீர்கள் என்பதும் நீங்கள் உங்கள் அந்தஸ்தை அமரத்துவ பூமியில் பெறுவீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். அவ்வாறான ஒரு கல்வியை நீங்கள் எப்பொழுதாவது கண்டுள்ளீர்களா? எவ்வாறு பழைய உலகில் நீங்கள் கற்று புதிய உலகில் உங்கள் அந்தஸ்தை பெறுவீர்கள் என்பது ஓர் அற்புதமாகும். உங்களுக்கு கற்பிக்கும் அந்த ஒரே ஒருவரே அமரத்துவ பூமியின் ஸ்தாபனையையும் மரண பூமியின் விநாசத்தையும் தூண்டுபவராவார். உங்களுடைய அதி மங்களகரமான சங்கம யுகம் மிகவும் குறுகியதாகும். இந்த யுகத்திலேயே தந்தை உங்களுக்கு கற்பிக்க வருகின்றார். அவர் வந்தவுடன் உங்கள் கல்வி ஆரம்பமாகிறது. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், ஷிவ் பாபாவின் பிறந்த நாளே கீதையின் பிறந்த நாளும் என்பதை எழுதுங்கள். மக்களுக்கு அந்த ஒரே ஒருவரை தெரியாது. அவர்கள் கிருஷ்ணரின் பெயரை குறிப்பிட்டுள்ளார்கள். இப்பொழுது இந்த தவற்றை எவராவது ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். பல பிரபல்யமானவர்கள் நூதன சாலைக்கு விஜயம் செய்வதற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு தந்தையை தெரியும் என்றில்லை. இல்லவே இல்லை. இதனாலேயே பாபா கூறுகின்றார், அவர்கள் எதனையாவது அறிந்து கொண்டார்களா இல்லையா என்று நீங்கள் கூறுவதற்கு ஒரு பத்திரத்தை நிரப்பும்படி அவர்களை கேளுங்கள். எவ்வாறாயினும் அவர்கள் இங்கே வந்தால் வேறு எதனை செய்வார்கள்? அங்கு அவர்கள் சந்நியாசிகள், புனிதர்கள் போன்ற மற்றும் மகாத்மாக்கள் போன்றோரிடம் செல்வது போன்று இங்கு இல்லை. இவர் அந்த சாதாரண வடிவத்திலேயே இருக்கின்றார். அவரின் ஆடைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதனாலேயே எவராலும் புரிந்து கொள்ள முடியாதுள்ளது. அவர் ஒரு வைர வியாபாரியாக இருந்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர் முதலில் அழியும் ரத்தினங்களை வியாபாரம் செய்தார். இப்பொழுது அவர் அழிவற்ற ரத்தினங்களை வியாபாரம் செய்கின்றார். பெரிய வர்த்தகரும் மந்திரவாதியும் ரத்தினக்கல் வியாபாரியுமான எல்லையற்ற தந்தையுடன் நீங்கள் ஒரு வியாபாரத்தை செய்கிறீர்கள். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை ரூபாகவும் வசந்தாகவும் கருத வேண்டும். நாங்கள் பல 100,000 பெறுமதி மிக்க ஞான ரத்தினங்களை எங்களுக்குள் வைத்திருக்கின்றோம். இந்த ஞான ரத்தினங்களின் மூலமாக நீங்கள் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகின்றீர்கள். அதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களே.
இவற்றை கிரகித்துக் கொள்ளக்கூடிய சிறந்த விசேஷமான குழந்தைகள் சிலர் உள்ளனர். எதனையும் கிரகித்துக் கொள்ள முடியாத ஒருவரினால் எவ்வித பயனும் இல்லை. அனைத்தும் வெளியே சென்று விடுகின்ற துவாரமுள்ள புத்தியையே அவர் கொண்டிருக்கின்றார் என்றே கருதுங்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தானம் செய்கின்றேன். நீங்கள் தொடர்ந்தும் தானம் செய்தால் நீங்கள் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். இல்லாது விட்டால் உங்களிடம் எதுவும் இருக்காது. நீங்கள் வெறுமையாக இருப்பீர்கள். நீங்கள் கற்கவும் மாட்டீர்கள். ஒழுக்கத்துடன் முன்னேறவும் மாட்டீர்கள். இங்குள்ள படங்கள் மிக சிறந்தவையாகும். நீங்கள் 5 விகாரங்களிலிருந்தும் முற்றிலுமாக விடுபட வேண்டும். ரக்ஷாபந்தன் கொண்டாட்டமும் இந்நேரத்தையே குறிக்கிறது என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் ஏன் ராக்கி கட்டப்படுகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் தொடர்ந்தும் தூய்மையற்றவர்களாக இருந்த போதிலும் ராக்கி கட்டிக்கொள்கிறார்கள். முன்னர் பிராமண பூஜாரிகள் ராக்கியை கட்டினார்கள். இப்பொழுது சகோதரிகள் சகோதரர்களுக்கு அதனை கட்டுகிறார்கள். இது ஒரு பரிசு, பொதுவாக பணம் பரிமாற்றம். அங்கு தூய்மை என்ற கேள்விக்கு இடமில்லை. அவர்கள் மிக நாகரிகமான ராக்கிகளை தயாரிக்கிறார்கள். இந்த தீபாவளி, தசரா போன்ற விழாக்கள் அனைத்தும் சங்கமயுகத்திற்கானவையாகும். அப்பொழுது தந்தையால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் பின்னர் பக்தி மார்க்கத்தில் தொடரும். தந்தை உங்களுக்கு உண்மையான கீதையை கூறி உங்களை லக்ஷ்மி நாராயணன் ஆக்குகின்றார். இப்பொழுது நீங்கள் முதலாவது தரத்திற்குள் செல்ல உள்ளீர்கள். சத்திய நாராயணனின் கதையை கேட்டதன் பின்னர் நீங்கள் சாதாரண மனிதரில் இருந்து நாராயணனாக மாறுகின்றீர்கள். குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது முழு உலகையும் விழித்தெழச் செய்ய வேண்டும். உங்களுக்கு அதிக யோக சக்தி வேண்டும். யோக சக்தி மூலம் மாத்திரமே நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். யோக சக்தி மூலம் ஸ்தாபனை இடம்பெறுகிறது. பௌதீக சக்தி மூலம் விநாசம் இடம்பெறுகிறது. இவையே இரு வார்த்தைகளாகும், ஆல்பா பீட்டா. யோக சக்தியின் மூலம் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். உங்களுடைய ஞானம் முற்றிலும் மறைமுகமானதாகும். நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது தமோ பிரதானம் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை சத்தோ பிரதானமாக வேண்டும். அனைத்தும் நிச்சயமாக பழையதிலிருந்து புதியதாக வேண்டும். புதிய உலகில் எது இருக்காது. பழைய உலகில் எதுவுமே இல்லை. இது ஒரு வெறுமையான பெட்டியாகும். முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது. இப்பொழுது பாரதம் நரகமாகிவிட்டது. பகலுக்கும் இரவுக்குமான வித்தியாசம் உள்ளது. அவர்கள் ராவணனின் கொடும்பாவியை செய்து அதனை எரிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். நேற்று நீங்களும் அறியாமையில் இருந்தீர்கள். ஆனால் இன்று உங்களிடம் ஞானம் உள்ளது. நேற்று நீங்கள் நரகத்தில் இருந்தீர்கள். இன்று நீங்கள் உண்மையில் சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். இது உலக மக்கள் இன்னார் இன்னார் சொர்க்கவாசிகள் ஆகிவிட்டார்கள் என்று கூறுவது போன்றதல்ல. இப்பொழுது நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல உள்ளீர்களாயின் நரகம் இருக்காது. இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது ஒரு வினாடிக்கான விஷயமாகும். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தொடர்ந்து அனைவருக்கும் இதனை கூறுங்கள். அவர்களிடம் கூறுங்கள், நீங்கள் அவர்களை லக்ஷ்மி நாராயணனை போன்று இருந்தீர்கள். 84 பிறவிகளை எடுத்த பின்னர் நீங்கள் இவ்வாறு ஆகியுள்ளீர்கள். நீங்கள் சத்தோ பிரதானிலிருந்து தமோ பிரதான் ஆகியுள்ளீர்கள். மீண்டும் ஒருமுறை நீங்கள் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். ஆத்மாக்கள் ஒருபொழுதும் அழிவதில்லை. ஆனால் அவர்கள் நிச்சயமாக மீண்டும் ஒருமுறை தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். பாபா தொடர்ந்தும் பல்வேறு வழிகளில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எனது பேட்டரி ஒரு பொழுதும் பழையதாகுவதில்லை. பாபா கூறுகின்றார், உங்களை ஒரு புள்ளியான ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். அவர்கள் கூறுகிறார்கள், இவருடைய ஆத்மா பிரிந்துவிட்டார்.
ஆகவே ஓர் ஆத்மா தனது சமஸ்காரத்திற்கு ஏற்ப ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு மற்றொன்றை எடுக்கின்றார். இப்பொழுது ஆத்மாக்கள் வீடு திரும்ப வேண்டும். இதுவும் நாடகமாகும். உலக சக்கரம் மீண்டும் தொடர்கிறது. இப்பொழுது இறுதியில் அவர்கள் ஜனத்தொகையை கணக்கிட்டு கூறுகிறார்கள், உலகில் இந்த அளவு மக்கள் உள்ளனர், இந்த அளவு ஆத்மாக்கள் உள்ளனர் என்று ஏன் அவர்கள் கூறுவதில்லை? தந்தை கூறுகின்றார், குழந்தைகள் என்னை அதிகளவு மறந்து விட்டார்கள். பின்னர் நான் வந்து அனைவருக்கும் நன்மை அளிக்கின்றேன். இதனாலேயே அவர்கள் தந்தையை அழைக்கிறார்கள். நீங்கள் தந்தையை மறந்து விடுகிறீர்கள். ஆனால் தந்தை குழந்தைகளாகிய உங்களை மறப்பதில்லை. தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்கள் ஆக்குவதற்காகவே தந்தை வருகின்றார். இவர் கௌமுக், பசுவின் வாய் ஆவார். எருது போன்ற கேள்விக்கு இடமில்லை. இதுவே அதிர்ஷ்ட ரதமாகும். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், சிவ் பாபா உங்களை அலங்கரிக்கின்றார். இதனை உறுதியாக நினைவு செய்யுங்கள். சிவ் பாபாவை நினைவு செய்வதில் அதிகமான நன்மை உண்டு. பாபா உங்களுக்கு இவர் மூலமாக கற்பிக்கின்றார். ஆனால் நீங்கள் இவரை நினைவு செய்யக்கூடாது. சிவ் பாபா ஒருவர் மாத்திரமே சத்குரு ஆவார். நீங்கள் உங்களை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இவரும் தன்னை அவருக்கே அர்ப்பணித்துள்ளார். தந்தை கூறுகின்றார், தொடர்ந்து என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மலர்கள் நிறைந்த உலகமான சத்யுகத்திற்கு செல்கிறீர்கள். ஆகவே ஏன் நீங்கள் முட்களில் பற்று வைத்திருக்க வேண்டும்? 63 பிறவிகளாக நீங்கள் பக்திக்கான சமய நூல்களை கற்று வழிபட்டீர்கள். நீங்கள் முதலில் சிவ் பாபாவை வழிபட்டீர்கள். இதனாலேயே நீங்கள் சோமநாதருக்கு ஆலயத்தை கட்டினீர்கள். அனைத்து அரசர்களின் அரண்மனைகளிலும் ஆலயங்கள் இருந்தன. அங்கு பல வைரங்களும் ரத்தினங்களும் இருந்தன. பின்னரே ஆலயங்கள் தாக்கப்பட்டன. அவர்கள் ஓர் ஆலயத்திலிருந்து ஏராளமான தங்கம் போன்றவற்றை எடுத்து சென்றார்கள். நீங்கள் அவ்வாறான ஒரு செல்வம் கொழிக்கும் உலகத்திற்கு அதிபதிகள் ஆகின்றீர்கள். அவர்கள் செல்வந்தர்களாகவும் உலக அதிபதிகளாகவும் இருந்தார்கள். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு முன்னர் அவர்களின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது என்பது ஒருவருக்கும் தெரியாது. தந்தை கூறுகின்றார், அது 5000 வருடங்களுக்கு முன்னராகும். அவர்கள் 2500 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். எஞ்சிய 2500 வருடங்களில் கிளைகளும் சிறு கிளைகளும் தொடர்ந்து வளர்ந்தன. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்று குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் மிகுந்த செல்வத்தை பெறுகின்றீர்கள். அவர்கள் தேவர்கள் சமுத்திரத்திலிருந்து தட்டுக்கள் நிறைய ரத்தினங்களுடன் வெளிவருவதாக சித்தரித்துள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது தட்டுக்கள் நிறைய ஞான ரத்தினங்களை பெறுகிறீர்கள். தந்தை ஞானக்கடல் ஆவார். சிலர் தங்கள் தட்டுகளை மிக நன்றாக நிரப்புகிறார்கள். ஆனால் மற்றவர்களின் தட்டுக்களில் இருந்து அனைத்தும் வெளியேறி விடுகின்றன. நன்றாக கற்று மற்றவர்களுக்கும் கற்பிப்பவர்கள் நிச்சயமாக செல்வம் மிக்கவர்கள் ஆகுவார்கள். ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நன்றாக கற்பவர்களே ஒரு புலமை பரிசலை பெறுவார்கள். இது அழிவற்ற இறை புலமை பரிசாகும். மற்றவை அழியக்கூடியவையாகும். ஏனி மிகவும் அற்புதமானது. அது 84 பிறவிகளின் கதையாகும். தந்தை கூறுகின்றார், மிகவும் பெரிதாக தூரத்திலிருந்தும் தெளிவாக பார்க்கக்கூடியதாக ஏனியின் படமொன்றை செய்யுங்கள். அதனை பார்க்கும் மக்கள் அதிசயப்படுவார்கள். அப்பொழுது உங்கள் பெயர் தொடர்ந்தும் புகழடையும். இப்பொழுது சுற்றி சுற்றி வருபவர்கள் இறுதியில் மீண்டும் வருவார்கள். அவர்கள் 2 முதல் 4 முறை சுற்றி வருவார்கள். பின்னர் அது அவர்களின் பாக்கியத்தில் இருந்தால் அவர்கள் தங்குவார்கள். ஒரே ஒரு ஜுவாலை மாத்திரமே உள்ளது. வேறு எங்கே அவர்கள் செல்ல முடியும்? குழந்தைகளாகி நீங்கள் மிகவும் இனிமையானவர்கள் ஆக வேண்டும். யோகத்தில் இருந்தால் மாத்திரமே உங்களால் இனிமையானவர்களாக முடியும். யோகத்தின் மூலம் மாத்திரமே ஈர்ப்பு இருக்கும்.
துரு நீக்கப்படும் வரை எவரும் ஈர்க்கப்பட மாட்டார்கள். இந்த ஏணியின் ரகசியத்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் கூறுங்கள். படிப்படியாக அனைவரும் வரிசை கிரமமாக அறிந்து கொள்வார்கள். இதுவே நாடகமாகும். உலகின் புவியலும் வரலாறும் தொடர்ந்தும் மீண்டும் இடம்பெறும். இதனை விளங்கப்படுத்தும் ஒரே ஒருவரை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் தந்தையை சர்வ வியாபி என்று அழைக்கின்றனர். ஆனால் இங்கு மாயையே சர்வ வியாபியாக இருக்கின்றாள். இங்கு உங்களின் தந்தை உள்ளார். ஏனெனில் அவர் ஒரு வினாடியில் இங்கு வரக்கூடியவர். பாபா சதா இவரில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கரண் கராவன்கார் ஆவார். அவர் அனைத்தையும் செய்வதுடன் அவரே அனைத்தையும் செய்வதற்கு தூண்டுகின்றார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். அத்துடன் அவர் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகின்றார். இந்த ஷரீரத்தில் இருக்கும் பொழுது அவரால் எதை செய்ய முடியும் என்றும் எதை செய்ய முடியாது என்றும் தீர்மானியுங்கள். பாபா உண்பதில்லை. அவர் நறுமணத்தை மாத்திரம் எடுக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ரூப் பசந்த் ஆகுங்கள். அழிவற்ற ஞான ரத்தினங்களால் உங்கள் புத்தியை சதா நிரப்பி வைத்திருங்கள். உங்கள் புத்தியில் துவாரம் இல்லாதிருக்கட்டும். ஞான ரத்தினங்களை கிரகிப்பதுடன் அவற்றை மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள். 2. ஒரு புலமை பரிசிலை பெறுவதற்கு நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். முழுமையான அஞ்ஞான வாசத்தில் இருங்கள். எவ்விதமான ஆர்வத்தையும் கொண்டிருக்காதீர்கள். ஒரு நறுமணம் மிக்க மலராகி மற்றவர்களையும் அவ்வாறு ஆக்குங்கள். ஆசீர்வாதம். பாதகமான சூழ்நிலைகளின் மேகங்களைக் கண்டு பயப்படாமல் ஒரு நொடியில் அவற்றை கடந்து செல்வதன் மூலம் நீங்கள் வெற்றியின் சுரூபமாக மாறுவீர்களாக. சில குழந்தைகள் வேதத்தை விவாதம் செய்யும் அறிஞர்களைப் போல் கதைகளை உருவாக்குவதில் மிகவும் புத்திசாலிகள். தந்தை கூட அதை கேட்டு ஆச்சரியப்படுவார். ஆனால் மற்றவர்கள் அதை கேட்டு அவர்களால் ஈர்க்கப்படுகின்றார்கள். பலவிதமான வீணான சூழ்நிலைகள் அனைத்தும் வீணான பதிவேட்டில் தொடர்ந்து உருளும். ஆகையால் அந்த விஷயங்களுக்கு மேல் உயரமாக பறக்கும் அப்பாவியாக இருங்கள். சூழ்நிலைகள் அல்ல, தந்தையை பாருங்கள். அந்த சூழ்நிலைகள் மேகங்களைப் போன்றது. ஒரு நொடியில் அவற்றை கடந்து ஒரு வெற்றியின் சுரூபமாக மாறுங்கள். ஸ்லோகம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கேள்விக்குறி இருந்தால் வீணானவற்றின் கணக்கை தொடங்குவதாகும். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தின் மூலம் லேசாகவும் ஒலியாகவும் உள்ள தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் இதயத்தில் உள்ள தூய உணர்வுகள் பல ஆத்மாக்களை சென்றடையும். மௌனத்தின் சக்தியை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் இந்த மௌன சக்தி உண்டு. இந்த சக்தி உங்கள் மனதிலும் உங்கள் உடலிலும் வெளிப்படட்டும். ஒரு வினாடியில் உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள். பின்னர் உங்களால் அமைதியின் சக்தியின் அதிர்வுகளை வாயு மண்டலத்தில் பரப்ப முடியும். ஓம் சாந்தி.